Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 6 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சூரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முகமது அப்பாஸ் என்பவரை ஏமாற்றி திருமணம் செய்த பெண் 6 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 8 சவரன் நகை உள்ளிட்டவற்றுடன் விருத்தாச்சலத்திற்கு தப்பிச் சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து அப்பாஸும் விருத்தாச்சலம் வந்து தனது பணம் மற்றும் நகைகளை கேட்டபோது அப்பெண் தனது மகன்களுடன் சேர்ந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பின்னர் அப்பாஸ் புகார் அளித்த நிலையில் அப்பெண் இதுபோல ஏற்கனவே 5 பேரை திருமணம் செய்து ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த நைஜீரிய நாட்டை சேர்ந்த 5 பேர் சிக்கினர். சுல்தான்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த சிகேசி சின்வே ஃபாலினஸ், ஆண்ட்ரூ கோச்சுக்வோ, வின்சென்ட் அந்தோனி ஆகிய 5 நைஜீரிய நாட்டை சேர்ந்தோர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை முறையாக சோதனை செய்யாததால் அவர்கள் சட்டவிரோதமாக தங்கி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வாரிசு சான்றிதழுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். அஞ்செட்டியைச் சேர்ந்த ஜெயராமன் தரப்பினர் வாரிசு சான்றிதழ் கேட்டு சாலிவாரம் கிராம நிர்வாக அலுவலர் லட்சுமிகாந்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளனர். அப்போது லஞ்சம் கொடுத்தால்தான் வாரிசு சான்றிதழ் வழங்க பரிந்துரைப்பதாக லட்சுமிகாந்தன் அடம் பிடித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய்களை லஞ்சமாக பெற்ற லட்சுமிகாந்தன் கையும் களவுமாக சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் தளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மதுரவாயலில் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் பகுதியில் அமைந்துள்ள பால் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் கடையின் பூட்டை உடைக்க முடியாததால் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.